சார், ஒரு அரசியல் ரொம்ப அன்சர்டன் ஒரு டெரிட்டரி போயிட்டு இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் பில் மறுபடியும் அடுத்த வாரம் வரும்னு பேசப்படுது. இல்லை திமுக இது ஆதரிக்குமா எதிர்க்குமான்றதே ஒரு பெரிய ஒரு மர்மமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? டீலிமிட்டேஷன் பில் வந்து டிஎம்கே வந்து அதில் 50-50ங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் வில்லனாக இருக்கக்கூடிய கர்நாடகா இதில் 2/9 எதிர்ப்போங்கிறத சொல்லிட்டாங்க. மேகதாது மேட்டர் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டாலினோட எக்ஸ்தல பதிவு. இங்கே தமிழர் நலன், தமிழ்நாட்டின் நலனை வச்சு மற்ற விஷயத்தை நாங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காப்புல. கேள்வி கேட்ட எந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் முன்பு சொல்ல மாதிரி பாஜகவுக்கு எதிர், கடுமையான எதிர், அந்த வார்த்தைகள் யாருக்கிட்ட இருந்து வரல. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க லோக்கல் பேக்கிங் உள்ளவங்க, அதுவும் மாவட்ட செயலாளர், அமைச்சர், ப்ளஸ் அவர் அன்னைக்கே திமுகவில் நல்ல பவர்ஃபுல் போர்ட்போலியோலாம் கொடுத்துருக்க வேண்டிய அளவுக்கான பேக்கிங் உள்ளவர் தான். அவர் ஜெயலலிதா மீறி ஜெயித்தவர், கலைஞரை மீறி ஜெயித்தவர். அந்த பகுதியில் ஒரு பேக்கிங் உள்ள லீடர், திமுகவில் முக்கிய தலைவர் வந்து முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான ஒரு இதையே வந்து மந்திரி சபையில் திமுக சேரணும், திருச்சி சிவா அமைச்சராகணுங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. அதை யாருமே வந்து அவரோட சொந்த கருத்துன்னு மறுக்கலை. அதுவும் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோட நெருங்கி பயணிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதில் ஒரு அரசியல் நிர்பந்தமும் இருக்கு. நிச்சயமா விஜயும் ராகுலும் சேர்ந்து தான் நிற்க போறாங்க. ராகுல விஜய் மினிஸ்ட்ரியிலே இருக்காங்க. விஜய் வந்து பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவார். உள்ளாட்சி, ராஜ்சபா, பார்லிமெண்ட் எல்லாத்துக்குமே அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அங்கே வந்து அந்த அமைச்சரவையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. அப்போ அந்த தரப்புக்கு தான் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் வந்து முழுக்க கன்சால்டேட் ஆகும். கிறிஸ்டின்ஸில் கொஞ்சம் ஒரு சோசியல் செக்ஷன் வந்து வேணால் கொஞ்சம் பெரிய அளவில் போடாமல் இருக்கலாம். அதே மாதிரி முஸ்லீமில் இல்லை. முஸ்லீம் வந்து இப்போ மெஜாரிட்டி ஸ்டாலின் தான் போட்டிருக்காங்க. 2/3 ஸ்டாலினுக்கு மெஜாரிட்டி போட்டனால தான் பல தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் மக்களவை தேர்தல்னு வரும்போது அவங்க ராகுல் பிரதமருங்கிறதுக்கும் அதில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்கிறதுக்கும் தான் மாறி போடுவாங்களே தவிர, ஸ்டாலின் மோடி கூட இருந்தாலும் அதான் நிலைமை, இல்லைன்னாலும் அதான் நிலைமை.